இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு த கர்ஸ்ட். யாரா இருந்தாலும் தனக்கான சொந்த இடம் கிடைக்கும் போது அதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கும் அது கூட இல்லாம பல மக்கள் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா இந்த நிலை இன்னைக்கு நேத்து இல்ல, ரொம்ப காலமாவே இது நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு நாடோடி கூட்டம் தங்களுக்கான இடத்தை தேடிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்களால படுகொலை செய்யப்படுறாங்க. அதன் பிறகு அந்த ஊர் மக்கள் சபிக்கப்பட்டு அவங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு கதையில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதுதான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் டிவி அடிச்சுக்கோங்க. 1917ஆம் நூற்றாண்டில் முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் அந்த குழுவுடைய கேப்டனுக்கு குண்டடிப்பட்டு பலமாக காயம் ஏற்படுது. இதனால அவரை தூக்கிட்டு வந்து வேகமாக முதல் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிருந்து டாக்டர் அவருடைய உடம்புக்குள்ள இருந்து குண்டுகளை வெளியெடுக்கும் போது, என்னடா இது பார்க்க ஜெர்மன் குண்டு மாதிரி இல்லை, இது சில்வர்ல இருக்கு, வெள்ளியால செய்யப்பட்ட குண்டா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி ஒரு காரை கட்டுறாங்க. அதிலிருந்து ஒரு லேடி வெளியே வந்து அந்த வீட்டுக்குள்ள போறா. அந்த நேரம் இவளும் பழைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு முயலை வேட்டையாடி கொண்டு வந்து அங்க கொடுக்குறான். இவன் யாருன்னா இந்த ஊருடைய மேயர். அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஒரு மனைவி 2 பசங்க இருக்காங்க. அப்போ ஒரு நாடோடி கூட்டம் அங்க தங்குறதுக்காக இடம் பெயர்ந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. அந்த நேரம் ஒரு லேடியை கட்டுறாங்க. அவளும் நமக்கான நேரம் வந்துடுச்சு, இதை நீ செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டாந்தாலும் நல்லா யோசிச்சு பாருமா, இது எல்லாமே வெள்ளி, அதுக்கப்புறம் நம்மளால சம்பாதிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த லேடி இதுதான் நம்மளை பாதுகாக்கும், இதை நீ செஞ்சு ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு அதை வச்சு பற்கள் செய்யறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த மேயருடைய வீட்டை கட்டுறாங்க. ஐயா, நாங்க சொல்றதை கேளுங்க, இந்த நாடோடிகள் வந்து நமக்கு தேவையில்லாமல் குடைச்சல் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்த இடமே நம்புதுதான்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவாங்க. இதை வாயாலெல்லாம் சொல்லக்கூடாது, தட்டுற விதமாக தட்டினா தான் சரிப்பட்டு வருவானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட மேயர், சரி உங்கள் விருப்பம் போல் செய்யலான்னு அடுத்த நாள் காலையில் ஊர் மக்களை கூட்டிக்கிட்டு நேராக அந்த நாடோடிகளை தேடி போனவங்க, ஓய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு புரியாதா, இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது, வாய்ஸ் தாக்குங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் ஈவிற்கெல்லாமல் கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குடிசைக்கும் தீ வைக்கிறாங்க. கடைசியாக அந்த லேடியும் கூட ஒருத்தனும் உயிரோட இருக்கான். இவங்களும் இதை பெருமையாக நினச்சி அதை ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த லேடி இவங்களை பார்த்து, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் இந்த பூமியில் வாழ உரிமை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்ட இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்க இறக்கமே இல்லாமல் அங்கே கூட இருந்த ஆளை ஒரு கம்பில் கட்டி போட்டு அவனுடைய கை கால் எல்லாத்தையுமே தனித்தனியாக வெட்டி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை அங்கே இருக்கக்கூடிய ஒரு சோளக்குள்ள பொம்மையாக மாற்றுறாங்க. இதை இந்த லேடியும் பார்த்து, டேய் உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையடா, ப்ளீஸ்டா அவனை விட்டுருங்கடான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் இவனுங்க இதை காதலியே வாங்காமல் கடைசியாக அந்த லேடியும் கொண்டு வந்து அங்கே இறந்து போன மக்களுடைய மக்களா இவங்களையும் போட்டு உயிரோட புதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த லேடியும், எங்கள் குடும்பத்தை மொத்தமாக கொண்டுட்டீங்களடா, இதுக்கப்புறம் நீங்களும் வாழ முடியாது, எல்லாரும் மொத்தமாக இறந்து போயிடுவீங்கன்னு சொல்லி சாபம் கொடுக்குறா. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு இந்த ஊருக்கு ஒருத்தன் வரான். இன்னும் சொல்ல போனா இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு போய் எனக்கு தங்க இடம் வேணும். அப்போ இவனை பார்த்தவங்க, நீ யாருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவன் காலரான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு, நான் அதை கட்டுப்படுத்த மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு மருத்துவ நிபுணர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் மேயருடைய பையனை கட்டுறாங்க. அவனும் என்னடா இது சத்தம் கேட்குதுன்னு வயலுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சோளக்குள்ள பொம்மை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூமி கடையில் அந்த இறந்து போன லேடியோடைய குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனும் இதனால அந்த இடத்தை தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த லேடி இவனுக்கு பின்னாடி இருக்கா. அதன் பிறகு அவ இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது இதனால பயந்து போனவன் ஆணு கத்திக்கிட்டு இருக்க. அது எல்லாமே இவனுடைய கனவு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் வந்து, நீங்க அதை பார்த்தீங்களா, நான் அதை பார்த்துட்டேன்னு சொல்கிறான். இவங்களும் இதை கேட்டு என்னடா சொல்கிறேன்னு சொல்லும்போது, நீங்கள் வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லி இவங்களை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனவன், இதுக்கடியில் என்னமோ புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க, நான் இப்போ தோண்ட போகிறேன், முந்திரி கொட்டை மாதிரி உங்கள் அப்பா கிட்ட போய் போட்டு குத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் அங்கே பல்லு தோணிக்கிட்டு இருக்கான். அதே போல் இவனுக்கு அந்த பல்லு கிடைக்கிது. அதன் பிறகு அதை திறந்து பார்த்தவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் அதை எடுத்து தன்னுடைய வாய்க்குள்ளே போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் ரொம்பவே ஆக்ரோஷமாக மாறி அங்கே இருக்கக்கூடிய மேயர் பையனை பிடிச்சு கிடைக்கிறான். அவனும் அக்கா ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது இதை பார்த்தவ வருவான்னு பார்த்தா குடுகுடுன்னு ஓடி போய், ஏமா ஓடியாமா தம்பி என்னமோ பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கமான்னு சொல்லி கத்துறா. இதை கேட்டு இவங்களும் காட்டுக்குள்ளே ஓடி போய் அந்த பையனை தூக்கிட்டு வராங்க. ஆனால் இவனை இப்படி பண்ணது யாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இவளும் பயந்து போய் அதை பத்தி யாருக்கும் சொல்லாம இருக்கா. அப்போ இவ தூங்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த சோளக்குள்ள பொம்மை கிட்ட போறா. அந்த நேரம் அதுவும் மெதுவா கீழே வந்து இவளை பிடிக்குது. இதனால பயந்து போய் கத்திக்கிட்டே இவ எழுந்துக்க, என்னடா இது
தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சு பயந்துக்கிட்டே அவங்கிட்ட வரா. அப்போ இவ பார்க்கும்போது அவனுடைய தம்பி உடல் முழுக்க என்னமோ வித்தியாசமா இருக்கு. இதனால இவளும் ஐயோ அம்மா அப்பா ஓடிவாங்க இங்க வந்து பாருங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க வந்து பார்க்கும்போது அந்த குட்டி பையனை காணோம். உடனே இவங்களும் ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தும் எந்த பையனும் இல்லை. ஏன்னா அந்த பையன் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ அவர் கூட அந்த லெப்டினன்ட் ஐயா என் கூட வரீங்களா, மேயருடைய பையனை காணுமா, நீங்க முடிஞ்சா அவருக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லி மேயர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மேயருடைய பொண்ணை கட்டுறாங்க. அவ சர்ச்சுக்கு வரா. அங்க அந்த பையனை பார்த்தவ ஏய் உண்மையை சொல்லு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அந்த பையனும் எனக்கு தெரியல, நீ நல்லா யோசிச்சு பார்த்தியா, இதுல உடன்படிக்கைப்படி அவங்க வெள்ளிகளை கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட இந்த வெள்ளி தான் அந்த வெள்ளின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மேயருடைய வேலைக்காரி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறா. இதை அந்த பையனும் பார்த்துட்டு ஐயோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அங்க இவனும் வயலுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது இவனை நோக்கி என்னமோ வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அது இவனை பலமா தாக்க இதனால அவனுடைய கை உடையுது. இதனால இவன் என்னை விட்டு நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஓடிறான். அதன் பிறகு அதுவும் இவனை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. உடனே அந்த சீனை கட் பண்ணி இவனை தேடி காட்டுக்குள்ள அந்த ஊர் மக்களை வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து என்னாச்சுன்னு பாக்குறான். அந்த நேரம் உள்ள இருக்கக்கூடிய பையன் ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கான். இதை பார்த்த ஹீரோ ஏதோ ஒரு வகையான மிருகம் இவனை தாக்கியிருக்கு, இன்னும் சொல்ல போனா அது ஒரு ஓனாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு இவனை பத்தி விசாரிக்கும் போது அந்த பைபிள்ல ஒரு பக்கத்தை காணோம். அடுத்து இவனும் மேயருடைய வீட்டுக்கு வந்து அந்த காணாம போன பையனை பத்தி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இவன் கதவுக்கு வெளியே பார்க்கும்போது ரத்த கரைகள் இருக்கு. இதனால இவன் ஐயா நான் சொல்றதை கேளுங்க, வீட்டுடைய கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிடுங்க, ஏன்னா இப்போ நடக்க போற விஷயம் ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு இவங்களும் கதவெல்லாம் சாதிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஹீரோ அதே இடத்துல தூங்கிட்டு இருக்கும்போது இவனும் அதே சோளக்கொல்ல பொம்மை கிட்ட போய் நிற்கிறான். அதே போல அங்க பறவைகள் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தவன் ஓடி போய் அந்த இடத்துல பள்ளம் தோண்டி அந்த பொருட்களை வெளியெடுக்கிறான். அப்போ தூரத்துல இவனுடைய மனைவியும் மகளும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த சோளக்குள்ள பொம்மை அங்க வந்து அவங்களை கூட்டிக்கிட்டு போக இறந்து போன லேடி இவன் முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இதனால இவனும் தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வெளியிருந்த ரத்தத்தை கொண்டு வந்து இந்த ஊருக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு தன்னுடைய ரத்தத்தையும் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு வகையான வைரஸ் வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. இவனும் இதை தெரிஞ்சுக்கும் போது வெளியே என்னமோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதனால பயந்து போய் இவனும் கதவு கிட்ட வரான். அந்த நேரம் வெளியே என்னமோ பயங்கரமா நின்னுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த இவன் யோ துப்பாக்கி எடுத்துன்னு வாயான்னு சொல்லி வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க எதுவும் இல்லாம போக அதுக்கப்புறம் ஊர் மக்களை கூப்பிட்டு இங்க பாருங்க இந்த ஊருக்கு பெரிய ஆபத்து இருக்கு, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அதை அழிச்சே ஆகணும், இல்லைன்னா நீங்க கட்டாயம் இறந்துடுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில காட்டுக்குள்ள சொல்லி பொறுக்கிறதுக்காக 3 பேர் போறாங்க. அதுல ஒருத்தன் காட்டுக்குள்ள என்னமோ சத்தம் கேக்குதுன்னு ஓய் யார் அதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே போறான். இவளும் இதை பார்த்து அடே என்னடா பண்ற, எனக்கு பயமா இருக்கு திரும்பி வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அங்க இவ கூட இருந்த ஒருத்தனை என்னமோ வந்து பலமா தாக்குது. இவளும் என்னடா இது செல மாறிக்கிறான் அப்படின்னு மெதுவா அவன் கிட்ட போகும்போது அங்க என்னமோ கொடூரமா அவனை பிடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு அது நேரா இவகிட்டையும் ஓடி வந்து இவளையும் பலமா தாக்கிட்டு இருக்கு. அதே நேரம் காட்டுக்குள்ள போனவன வந்து அது கிட்ட சண்டை போடுறான். அப்போ அது அவனையும் தாக்க அவன் இவளை பார்த்து ஓடிடுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இவளும் இதனால தட்டு மாதிரி அங்கிருந்து ஊருக்குள்ள ஓடி வந்துட்டா. இதை ஹீரோ கேள்விப்பட்டு என்னாச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு அவளை தேடி வந்துகிட்டு இருக்க அந்த சின்ன பையன் மாதிரி இவனும் காணாம போயிருக்கா. அடுத்து அந்த பொண்ணை காட்டுக்குள்ள காட்டும் போது அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா என்னமோ மாறிக்கிட்டு இருக்கா. கடைசியா அவ தண்ணிக்குள்ள மூழ்கி முழுசா மாறின பிறகு இந்த பக்கம் ஹீரோவும் அந்த மேயருடைய மனைவியை பார்த்து என்னாச்சு இந்த ஊருக்கு, ஏன்னா எனக்கு ஒரு அழகான மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தா, நான் ராணுவத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் நாடோடிகளை கொண்டுட்டதாகவும் அதனால எங்க ஊரே சபிக்கப்பட்டு ஓனாய் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டுடுச்சு. இதுல எந்த தப்பும் பண்ணாத என்னுடைய மனைவியும் மகளும் இருந்தாங்க. சோ இந்த ஊர்லயும் இதே போல நடக்குதுன்னா இங்கேயும் என்னமோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு அடுத்த நாள் காலையில அந்த ஓனாயின்னு சொல்லக்கூடிய மிருகத்தை பிடிக்கிறதுக்காக பொறிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கடைசியா அந்த சோளக்கொல்ல பொம்மை கிட்ட போனவன் இதை தானே கனவுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கீழே பார்க்கும்போது அங்க பள்ளம் தோண்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தனியா உட்காந்து பள்ளம் தோண்டிட்டு அந்த களைப்புல தூங்கிட்டு இருக்கான். அப்போ இவனும் என்னடா இது என்னமோ சத்தம் கேக்குதுன்னு கண்ணு முழிக்கிறான். அதே போல அந்த வீட்டுக்குள்ள அந்த ஓனாய் சுத்திக்கிட்டு இருக்கு. அடுத்தது இவனை நோக்கி ஓடி வரும்போது இவனும் ஒரு வழியா அதை அந்த பொறிக்குள்ள சிக்க வைக்கிறான். என்னடா இது ஓனாய் என்னங்கோ, இது என்னமோ கன்றாவே ஆகுது, சரி செத்துப்போ அப்படின்னு இதை சுட்டுட்டு அதை ஊருக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இவங்களும் இதை பார்த்து பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அப்போ ஹீரோ இது ரொம்ப முக்கியமான தருணம், பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஓனுடைய வயிற்று பகுதியை வெட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள என்னமோ அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா அந்த காணாம போன பொண்ணு. இதை பார்த்த இவங்க அப்பா ஏய் என் பொண்ணுடாது அவளை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவன் முழுசா மிருகமா மாறி அவரை நோக்கி வந்துகிட்டு இருக்க டமான்னு சுட்டுட்டு பொண்ணாவது கிண்ணாவது ஏன்பா அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ எல்லாமே நீங்கள் பண்ண பாவம், ஒரு நாடோடைய கூட்டத்தையே அழிச்சிருக்கீங்க, அதனால இந்த ஊரே சபிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லாரும் சாகுற வரைக்கும் இதை நிற்கவே போகிறது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மேயருடைய பொண்ணுக்கிட்ட வந்தவன் நல்லா யோசிச்சு பாரு,
உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா சொல்லு, ஏன்னா உன்னோட ஃப்ரெண்டு ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கான், நீ மட்டும் மனசு வச்சா இதை தடுக்கலாம்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணும் அந்த வெள்ளியை பத்தி சொல்லி அது இங்கே தான் இருக்குன்னு சொல்றா. உடனே இவங்களும் அது எங்க இருக்குன்னு கேட்டு ஓடி போய் எடுக்கிறாங்க. அதே சமயம் மேயர் காட்டுக்குள்ள போய் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சுட்டு பிடிக்காம விட மாட்டேன்னு மறுபடியும் ஒரு கூட்டத்தையே கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காரு. ஆனா அது அங்கெல்லாம் இல்ல, நேரா மேயர் வீட்டுக்கு வந்து அவங்க வேலைக்காரியை பிடிச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதனால பாதிக்கப்பட்ட இவ தன்னுடைய ஆடைகளை கழட்டிட்டு அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்களும் மறுபடியும் ஊருக்குள்ள வந்துட்டாங்க. காடையை சுத்தி பார்த்துட்டேன், ஒண்ணுமே இல்லடா, எங்க போன இந்த வேலைக்காரி, வாமா வந்து சோறு போடுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ காவலுக்காக வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். அங்க வெளியே ரத்த கரைகளை பார்த்தவன் நேரா உள்ள வந்து எல்லாரும் உள்ள இருக்காங்க, வேலைக்காரி எங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு மேயர் அவ மேல இருக்காப்பான்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ, நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இதனால உங்க குடும்பமே அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே மேயருக்கும் கோவம் வந்து, நீ வெளியே போ, முதல்ல தேவையில்லாத விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ, நான் ராணுவத்துக்கிட்ட தகவல் சொல்லியிருக்கேன், நாளைக்கு காலையில் அவங்க வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட் மேயர் படுக்கலான்னு போகும்போது அவருடைய அறைக்குள்ள என்னமோ சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கா. இவரும் கையில் ஒரு கன் எடுத்துக்கிட்டு, என்னடா இது உள்ள கல்ல வந்துடுச்சோ, எதுவாக இருந்தாலும் சுடாமல் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அது ஓடி வந்து இவரை பலமாக தாக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அதை நேருக்கு நேர் பார்த்தவர் சுட்டு கொள்றாரு. இந்த சத்தம் கேட்டு ஹீரோ ஓடி வந்து பார்க்கும்போது அந்த மிருகம் இறந்து போயிருக்கு. ஆனால் மேயரை காணுமே. ஏமா உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிடு, ஏன்னா இந்த இடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹலோ மேயர், எங்கேயா மிஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு இவனும் கத்திக்கிட்டே போகிறான். அவரும் அங்கே இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் எரிபொருளை கீழே ஊற்றிட்டு, நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு இது தேவைதாப்பா, என்னுடைய மனைவிக்கிட்டேயோ மகள்கிட்டயோ என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு தன்னை தானே கொளுத்திக்கிட்டு இறந்து போகிறான். அங்கே இவங்க 2 பேரையும் காட்டும்போது அந்த இடத்துல இன்னொரு மிருகம் வந்துக்கிட்டு இருக்கு. அது யாருன்னா இவங்களுடைய பையன்தான். அந்த நேரம் கரெக்டாக ஹீரோ ஓடி வந்து, வாங்க வாங்க என் பின்னாடியே வாங்க, இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரு சர்ச்சில் தங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்களை தான் கூட கூட்டிக்கிட்டு போகிறான். அதே நேரம் அந்த மிருகமும் குறுக்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது இவனை பார்த்து ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த வெள்ளியால் செய்யப்பட்ட பற்களை கொண்டு இவன் துப்பாக்கி கொண்டு செஞ்சிருக்கான். இந்த மிருகங்களுக்கு வெள்ளினா பயம். அதுக்கப்புறம் இவங்களும் சர்ச்சுக்கிட்ட ஓடி வந்து, யோ கதவை திறங்கயா, எங்களை காப்பாத்தீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அவங்களும் போனா போகுதுன்னு உள்ள விடுறாங்க. ஆனால் அதுதான் பெரிய ஆபத்தில் போய் முடியுது. ஏன்னா அன்னைக்கு நைட் ஆகும்போது எல்லாரும் களைப்பில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் மேயருடைய மனைவி அங்கே இருக்கக்கூடிய மாதா கிட்ட போய், கடவுளே நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களையும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய கணவர் பண்ண தப்புக்கு அவர் இறந்து போயிட்டாரு, அட்லீஸ்ட் என் பொண்ணையாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கிறா. அதே சமயம் வெளியே இவளுடைய பையனுடைய குரல் கேட்குது. இதனால இவளும் ஓடி வந்து, அடே கண்ணா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி அந்த கதவை திறக்கிறா. ஆனா அங்க இருந்தது அந்த மிருகம். அதுவும் உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை ஈவிரக்கலாம கொண்டுகிட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்த ஹீரோ வெள்ளியால செய்யப்பட்ட துப்பாக்கி கொண்டு அதை சுட பார்க்கறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட என்னுடைய அம்மா, ப்ளீஸ் என் பையனை ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி நிற்கிறா. அப்போ அது அவளையும் கடிக்க இதை பார்த்தா ஹீரோ வேற வழி இல்லாமல் சுடுறான். இதனால அந்த லேடி அதே இடத்துல இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த பையனும் கண்ணு முடிக்கிறான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இவன் யாருன்னா, முதலாம் உலக போறப்போ அங்கே குண்டடிப்பட்ட அந்த கேப்டன். இவனுடைய அம்மா இறந்த பிறகு இந்த பொண்ணையும் அந்த பையனையும் ஹீரோ தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவங்க தான் இந்த கதையை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.